ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 4 ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, ஒரு சில விஷயம் நடக்காமல் இருந்திருக்கு. ஸோ என்ன நாளாக நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் நடக்கல தான் இப்போ பேசுகிறேன். இப்போ இருக்க டைமில் என்ன நடக்கலன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி லேப்டாப்புக்கு டேபு கொண்டு வரணும்னு நினச்சேன், டேப் கொண்டு வரல. அது மிகப்பெரிய ட்ராபேக். அப்புறமா நேற்று ஒரு கேபிள் வாங்கியிருக்கணும், வாங்காதால் அது மிகப்பெரிய ஒரு ட்ராபேக். ஸோ அது இருந்தாலும் இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்டு வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. அவரை நம்பி நான் இன்றைக்கி வெளியே போய் வாங்கலை. ஒரு வேளை இன்றைக்கி வாங்கினேன்னு சொல்லிட்டாருன்னா நாளைக்கு அதை வாங்கிறதுக்கு பிளான் பண்ணணும். அப்புறம் என்ன விஷயங்கள் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, கால்ஸ்லாம் பேச சொல்லியிருந்தேன். இன்றைக்கி கால்ஸ்லாம் பேசிட்டேன், கொஞ்சம் எஃபெக்டிவாக இருந்திருக்கு. அது ஒன்று. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஃப்ரெண்டோட வரங்க அவர் வரல. அது ஒரு ட்ராபேக்காக போச்சு எனக்கு இன்றைக்கி. பட் ஸ்டில் இருந்தாலும் கால்ஸ்லாம் பேச எஃபெக்டிவாக இருந்திருக்கு. அதான் மெயினான ஜாப். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறது, கப்பு ரொம்ப முக்கியம், பிகில்ஸ் ஞாபகம் இல்லைங்களா? அதே தான். கோல்ஸ்க்குள்ள கொஞ்சம் நல்லா இருக்குது. May 27 தான் நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணிருக்க டேட்டு. ஸோ அதுக்குள்ளே அச்சீவ் பண்ணி ஏதாச்சும் நம்ம 15 lakh rupees காரும் வாங்கி ஆகணும். ஸோ அதுதான் நம்மளோட கோல். பட் ஸ்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்னும் நம்ம நினச்ச அளவுக்கு இன்னும் வரல. பட் ஸ்டில் ஐ ஹேவ் ஹோப் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். பட் அது இன்வெஸ்ட் பண்ணிவிட்டேன். பட் ஹார்வெஸ்ட் பண்ணணும்னா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் ஹார்வெஸ்ட் ஆகும். அது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அது ஒன்று. ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா 1.2 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் அதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து இன்னும் எதுவும் வரல. ஸோ அது ஒரு திக் மூமெண்ட்டாகவே எனக்கு இருக்குது. ஸோ அது வச்சு அதுக்கு ரிலேட்டடாக கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தேன். அது இல்லாமல் இந்த காசு எடுக்கணும்னா நம்ம ஃபர்தராக வந்து மேற்கொண்டு இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ எதெல்லாம் நம்ம ஃப்ரீ சோர்ஸஸாக இருக்கோ அதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். ஃப்ரீ அண்ட் எஃபெக்டிவ் சோர்ஸாக, ஃப்ரீ சோர்ஸ் ஆஸ் வெல் எஃபெக்டிவ் சோர்ஸாக நம்ம யூஸ் பண்ணி அது நம்ம பைசா ரிட்டர்ன் எடுத்து ஆகணும். அந்த மாதிரி நான் இருக்கிறேன் இப்போது. இப்போ நாளைக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் என்னெல்லாம் ஒர்க் பண்ணுன்ட்டு ஒரு சில ஐடியாஸ்லாம் வச்சுருக்கேன். பட் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த கேபிள் ஒன்று வாங்கணும். அதான் எனக்கு நாளைக்கு மெயின் ப்ரியாரிட்டி. இன்றைக்கி ஈவினிங் ஒரு மீட்டிங் இருக்குது, அதை அட்டன் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்காக இப்போ நான் கிளம்புறேன். டைம் இப்போ 1 மணி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 5:20 ஆகுது. ஸோ ஈவினிங் போய் அதை மீட்டிங் அட்டன் பண்ணிவிட்டு அம்மா வீட்டுக்கு போயிடுவேன், அவ்வளோதான். ஸோ கைஸ், திஸ் இஸ் மை ஒர்க். ஸோ நிறைய விஷயங்கள் நான் செய்ய வேண்டியது இருக்குது. ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் ரிசல்ட்ஸ் ரெண்டுமே இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ காட் இஸ் கிரேட், ஹெல்ப் பண்ணுவார் நம்புகிறேன். ஆல் ஃபார் குட். ஓகே, டேக் கேர், பை, see you.